அனைவருக்கும் வணக்கம். கோவிட் பெருந்தொற்றின் இரண்டாவது அலை 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சமயத்தில்தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல லட்சம் இந்திய உயிர்களை காவு வாங்கியது. மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இந்த இரண்டாவது அலையை தடுத்து நிறுத்துவதற்கோ, அப்படி ஒரு அலை ஏற்பட்டால் மக்களின் உயிரிழப்பை தடுப்பதற்கோ எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலுமே ஈடுபடவில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு கோர தாண்டவத்தை கோவிட் இரண்டாவது அலை ஏற்படுத்தியது. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைக்காமல், ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்காம இந்தியர்கள் அல்லாடியது, உயிருக்கு போராடியது நம்மை இப்பொழுது யோசித்தாலும் பதைக்க வைக்கிறது. அதுவரை பிப்ரவரி 2021 சிறப்பாக கோவிடை கையாண்ட ஒன்றிய அரசுன்னு சொல்லி பாராட்டு சான்றிதழ் வழங்கியது பாஜக. யாருக்கு? திரு மோடி அவர்களுக்கு. இது எதை காட்டுகிறதுனா, இவங்க இரண்டாவது அலையை பற்றி கவலையே படல. ஏற்கனவே விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இது போல ஒரு பெருந்தொற்று காலத்தில் இரண்டாவது அலை தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதை டோட்டலாக அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு இரண்டாவது அலை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை மிகவும் பாதித்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. பெருந்தொற்று காலத்தில் யாராலும் எதையுமே இது செய்ய முடியாது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு எப்படி அந்த இரண்டாவது தொற்று ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடராக மாறுவதற்கு பாஜக கொள்கை முடிவுகள் ஏதுவாக இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ வெஸ்ட் பெங்கால் தேர்தல், எல்லா இடங்களிலுமே பிரதமர் பெருந்தொற்றை கருத்தில் கொள்ளாமல் எல்லா இடத்துலையும் போய் நேரில் போய் பிரச்சாரம் செய்வோம் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஏப்ரல் 15 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கே 1200 பேர்கிட்ட இறந்து போனாங்க. ஆகார் பட்டேல் என்பவர் இது பற்றி ஒரு சிறப்பான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். 2 லட்சம் பேர் அந்த பெருந்தொற்றால் அன்றைக்கி இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியாக 3 வருடங்களுக்கு முன்னால். அப்பொழுதும் கூட பிரதமர் மேற்கு வங்கத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொள்ளவில்லை. பின்னர் இந்த இறப்பு விகிதம் அதிகமாக வேறு வழியின்றி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை நேரில் சென்று தேர்தல் சுற்றுப்பயணம் செய்ய மாட்டேன் என்று முடித்து வைக்கிறார். அதன் பின்னர் தேர்தல் கமிஷன் யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவை போடுகிறது. தேர்தல் கமிஷன் அதற்கு முன்னாலே அந்த உத்தரவை போட்டு அதை தடுத்திருக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருடைய கைப்பாவையாக அது செயல்பட்டு வருகிறது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதைவிட முக்கியமாக உத்தரகாண்டில் கும்பமேளா இந்த சமயத்தில் தான் நடந்தது, 3 வருடங்களுக்கு முன்னால். வல்லுநர்கள் எல்லோரும், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லோரும் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதற்கு அஃப்கோர்ஸ் பாஜக பாணியில் கடுமையான எதிர் விமர்சனங்களை வைத்தார்கள். எங்களுக்கு தெரியும் என்று, எப்படி இதை செய்ய வேண்டும், எப்படி இதை நடத்த வேண்டும், எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று ஆணவத்தோடு பதில் சொன்னார்கள். அந்த கும்பமேளா நடந்த உத்தரகாண்டில் இந்த நடந்து முடிந்த உடனே 1800% உயர்வு கோவிட் தொற்றுகள். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்ட்டை எந்த அரசுமே நடத்தவில்லை என்பதை உலகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உணர்ந்து அதை பற்றிய அவர்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். அது வரைக்கும் பப்ளிக்கில் வந்துக்கிட்டு கொண்டிருந்த பிரதமர் அடுத்த ஏப்ரல் 20 25 நாட்கள் எங்குமே தோன்றவில்லை. இந்தியா எப்பொழுது பிரதமரை நிரம்ப எதிர்பார்த்ததோ, எப்பொழுது அவருடைய அந்த டிசைசிவ் ஆக்ஷன் தேவைப்பட்டதோ, உறுதியான கொள்கை முடிவுகள் தேவைப்பட்டதோ, அவர் பொதுத்தளத்திலேயே இல்லை. எந்த விதமான ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸையும் அவர் கொடுக்கவில்லை என்று ஆகார் பட்டேல் இன்றைய கட்டுரையிலே தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், பிப்ரவரி 2021 பாஜக கோவிடை சிறப்பாக சரியான முறையில் கையாண்டதை மோடி அவர்கள்னு சொல்லி பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க. இப்போ அதை சொல்ல வேண்டியது தானே, எங்களுடைய சாதனைன்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்ல முடியுமா? அதே போல் அந்த வேக்சின் தயாரிப்பதற்கு எப்படி எல்லா நிறுவனங்களுக்கும் நீங்கள் அதை அந்த உரிமையை கொடுங்கள்னு சொல்லி திரு மன்மோகன் சிங் சொன்னார். அப்பொழுதும் ஒன்றிய அரசு கேட்கவில்லை. ஒரே நிறுவனத்திடமிருந்து தான் பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நிறுவனம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு பணம் பாஜகவிற்கு கொடுத்திருக்கிறது என்பது நாடறியும். இப்படித்தான் இவர்கள் இந்திய மக்களின் உயிர்களை துச்சமாக மதித்து செயல்பட்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.